கம்ப்ளீட்டா பைசெப்பை கவர் பண்ற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ட்ரைசெப்ஸ்க்கு பார்ப்போம். ட்ரைசெப் வந்து பைசெப்போட முக்கியம் எங்களோட ஒப்பீனியன்ல. ஏன்னா அதுதான் உங்களோட ஓவரால் ஆர்ம் சைஸை பெருசாகும். ட்ரைசெப்புக்கும் 3 ஹெட் இருக்கு. அது என்னன்னா உங்க பேக் ஆஃப் தி ஆர்ம்ஸ்ல இருக்கிறது லாங் ஹெட், இது வந்து லேட்டரல் ஹெட் ஆர் ஷார்ட் ஹெட் என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த 2 ஹெட்டுக்கும் அடியில உள்ளது மீடியல் ஹெட். ஸோ இது 3த்தையும் கவர் பண்ற மாதிரியான ட்ரைசெப் ஒர்க் அவுட்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட் ஹெட்டுக்கு பார்ப்போம். இது வந்து கேபிள் புஷ் டவுன். இது வந்து நம்ம என்ன ஹேண்டில் வேணாலும் போடலாம். நீங்க ராட்ல போடலாம், ரோப்ல போடலாம், சிங்கிள் ஆர்மா போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். நான் வந்து இப்போ ராட்ல போடுறேன். நீங்க வந்து உங்களோட ஆர்மை வந்து இந்த ராட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓரளவுக்கு பேக் வந்துட்டு உங்க ஆர்ம்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடணும் ஒரு இடத்துல. எல்போ வந்து நவரக்கூடாது, இப்படி மூவ் ஆகக்கூடாது. ஒர்க் அவுட் போடும்போது ஒன்ஸ் நீங்க இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடணும். நீங்க வந்து ஒன்னு அப்ரைட்டாவும் போடலாம், இல்ல சில பேர் என்ன நிறைய வெயிட் போடும்போது கொஞ்சம் வெயிட் பேலன்ஸ் பண்ணி தான் குனிஞ்சுப்பாங்க, இப்படி போடுவாங்க. எது வேணாலும் ஓகே தான். பிகினரா போடும்போது நீங்க வந்து இப்படி வந்துட்டு எல்போஸை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு புஷ் பண்ணீங்கன்னா அந்த லேட்டரல் ஹெட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும்னா நீங்கள் நல்லா மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வரலாம், லைட்டாக அப்படி போகலாமே தவிர ரொம்ப எல்போ போகக்கூடாது. இந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு அப்படியே புஷ் பண்ணணும். இதுதான் கேபிள் புஷ் டவுன். ஈசென்ட்ரிக்கும் கண்ட்ரோல்டாக இருக்கணும், கான்சென்ட்ரிக்கும் கண்ட்ரோல் ஆகணும். இப்படி வர்றது ஈசென்ட்ரிக், இதுவும் கண்ட்ரோல்டாக இருக்கணும். எல்போஸ் வந்து விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். இப்படி போட்டிங்கன்னா இது வந்து உங்களோட லேட்டரல் ஹெட்டை ஆக்டிவேட் பண்ணும்.